ஹலோ. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த யூஸ் மெமோவுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, எதனால அந்த யூஸ் மெமோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணிகிட்டே இருந்தோம். அதில் வந்து என்னாச்சு, ஒரு எரர்னால டேட்டா சரியாக கெட் ஆகாமல் நமக்கு விட்டுருச்சு. ஓகேவா? அது என்ன எரர்னா ஒன்றுமே இல்லை, அதோட கண்டினியூ தான் திஸ் வீடியோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்போம். இதில் ஒன்று மட்டும் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். என்னன்னா, இந்த இஃப் ட்ரூனா ரிட்டன் ரிசல்ட்னு கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த அந்த இஃப் ஃபால்ஸ்னா எல்ஸ் தானே எனக்கு ரிட்டன் ஆகணும். ஓகேவா? அப்போது எல்ஸில் என்ன பண்ணுறேன்னா, ரிசல்ட்டில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த ரிட்டன் ரிசல்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணல. இதான் வந்து என்னோட இஷ்யூவே. இப்போ அதை நம்ம ஃபைண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டோம், கிளியர் பண்ணிட்டோம். இப்போவும் நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் மெமோ யூஸ் பண்ணல. இதுக்கு பிஃபோரில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்பெக்டை யூஸ் பண்ணுறேன். இந்த இன்ஸ்பெக்டை கிளிக் பண்ணி இதில் கன்சோலுங்கிறத வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபேக்டோரியல் இன்சைடு ரெண்டரிங் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக ஒரு காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகும்போது நடக்கிறது தான். இப்போது கவுண்ட்டை கிளிக் பண்ணால் 10 இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் இன்சைடு ரெண்டரிங் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. இது ஏன் ஒர்க் ஆகணும்? ஆக்சுவலாக இது எதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்சைட் ஆஃப் ஃபேக்டோரியல் ஆஃப்ங்கிற மெத்தட் ஆர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இது இருக்குது. அப்போது இது கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆனால் ஓகே. ஆனால் நான் கவுண்ட்டை தான் கிளிக் பண்ணுறேன். அப்போது இது என்ன ஆகுது, அன்வான்டாக எனக்கு ரெண்டரிங் ஆகுது. ஓகேவா? ஒரு ரியாக்ட் காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் நான் வந்து 5ன்னு கொடுத்தேன்னா 120ன்னு வருது, இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு 4 அப்படின்னு கொடுத்தேன்னா 24, இதெல்லாம் ஓகே. ஆனால் நான் ஒவ்வொரு சேஞ்சஸ் இந்த காம்பனண்ட்டில் ஒவ்வொரு சேஞ்சஸ் ஆகும்போதும் இது இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுது, ரெண்டரிங் ஆகுது. இப்போது இந்த இன்புட் பாக்ஸில் நான் வேல்யூஸ் கொடுக்கும்போது இங்கே ரெண்டரிங் ஆனா ஓகே. ஏன்னா இது இன்சைட் ஆஃப் ஃபேக்டோரியல் மெத்தடுக்குள்ளே இருக்குது, அதனால எனக்கு அது ரெண்டரிங் ஆகுதுன்னு சொல்லலாம். அது நான் கவுண்ட்டை கிளிக் பண்ணும்போதும் அது ரெண்டரிங் ஆகுது இல்லையா, டிஃபால்ட்டாக அது ரெண்டரிங் ஆகும். இதை நம்ம அவாய்ட் பண்ண தான் யூஸ் மெமோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது காமா யூஸ் மெமோ அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை கமாண்ட் பண்ணிவிட்டு ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், யூஸ் மெமோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணிடுவோம், ஃபேக்டோரியல் ஆஃப் இதுக்குள்ளே அந்த நம்பரை கொடுத்துருவேன். ஓகேவா? கமா நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கான்ஸ்ட் ஃபேக்டோரியல் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து மிஸ்டேக், இது வந்து எங்கே கொடுக்கணுன்னா இங்கே கொடுத்துட்டு இங்கே இப்போ நம்பரை இங்கே பாஸ் பண்ணிடுறோம். இப்போ போய் பார்ப்போம். ஃபேக்டர் இஸ் நாட் டிஃபைன்டு அப்படின்னு வருதா? சாரி, இது எங்கே கொடுக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன். இதை வந்து யூஸ் மெமோ இங்கே கொடுத்துடணுங்க. கான்ஸ்டில் தப்பா வருதா, கான்ஸ்ட் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே கொடுத்தணும். ஓகேவா? இப்போ போய் பார்ப்போம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எந்த ஒரு எரரும் இருக்காது. இப்போ கவுண்ட்டை கிளிக் பண்ணும்போது எனக்கு அன்வான்டாக இங்கே ரெண்டரிங் ஆகாது. ஓகேவா? இதே நான் இதில் 4ன்னு கொடுத்தேன்னா அது ரெண்டரிங் ஆகுது. என்னாச்சு, ஒரு நிமிஷம் இருங்க. ஃபேக்டோரியல் கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம், யூஸ் மெமோக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன். அப்போது வேல்யூ செட் ஆகலையா? இப்போ அந்த ஃபங்க்ஷன் இப்போ யூஸ் மெமோங்கிறது ஒர்க் ஆகுது, ஆனால் இதில் நம்ம கொடுக்குற வேல்யூ பாஸ் ஆகலையா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ யூஸ் மெமோக்குள்ள ஃபேக்டோரியல் ஆஃப் இதில் நம்பரை பாஸ் பண்ணி நம்ம இப்படி கொடுத்துருக்கோமா,
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ போய் பார்த்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கவுண்ட்டை கிளிக் பண்ணேன்னா எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் அந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டரிங் ஆகாது. இப்போ இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ரெண்டரிங் ஆகுது. ஓகேவா? இப்போது வித்தவுட் யூஸ் மெமோ அப்படிங்கும்போது நான் எந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணாலும் அந்த கன்சோலுங்கிறது எனக்கு ஒர்க் ஆனுச்சு. ஓகேவா? வித் யூஸ் மெமோவில் நம்ம ஃபங்க்ஷனை ஆப்டிமைசைஸ் பண்ணனால அது என்ன ஆகுது, இந்த ஃபங்க்ஷனில் சேஞ்சஸ் நடந்தால் மட்டும் அது ரெண்டரிங் ஆகுது. ஓகேவா? அப்போது இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் மெமோங்கிறதே நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் அந்த 2 வீடியோவும் நல்லா கிளியராக பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் மிஸ்டேக், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மிஸ்டேக் கூட சொல்ல முடியாது. எரரை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதையும் நான் வச்சுருக்கேன். இந்த ரிட்டன் ரிசல்ட் அப்படிங்கிறத நான் வந்து அதில் கொடுத்துருக்க மாட்டேன். இந்த இதில் ரிட்டன் ரிசல்ட்டை கொடுத்துட்டு நம்ம யூஸ் மெமோங்கிறத யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ் கால் பேக் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ.